விமென் சேஃப்டிக்கும் எல்ஜிபிடிக்யூக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா இருக்கு. விமென் சேஃப்டி வந்து ஒரு சமூகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எங்க பிழறுதோ அங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த தலைமுறைகள்ல எல்ஜிபிடிக்யூ தலை தூக்குறத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா, ஆணினுடைய மரபு அங்க கெடுது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனா, நாம எப்பவுமே அந்த குழந்தைகள தான் திட்டுவோமே தவிர, அதுக்கு காரணிகளா இருந்த ஆண்களையும் தான் மரபுல வாழ்ந்து இலக்கணம் எழுத தவறியவர்களையும் நாம குறை சொன்னதே கிடையாது. ஸோ இந்த வாட்டி அந்த பிரச்சனை தல தூக்காம பார்த்துக்கிறதுக்கு நாம சில மாற்றங்கள வாழ்வியல் முறையிலேயே செய்து வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுல வந்து ஒண்ணு விமன் சேஃப்டிய நாம என்ஷூர் பண்றது. அதே மாதிரி கெமிக்கல்ஸ் வெளியில மாறுறதுனாலயும், ரேடியேஷன்ஸ்னாலயும், ஃப்ரீக்வென்சி மாறுறதுனாலயும், இதனாலயுமே என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைகள் வந்து எல்ஜிபிடிக்யூவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி எவல்யூஷன் காரணமாவும் இந்த மாற்றம் வந்து நடக்குது அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதற்கு நாம ஒரு வாழ்வியல் முறையில ஒழுங்குமுறைய சமூக கட்டமைப்புல கட்டமைக்கணும். இந்த ரேடியேஷன்ஸ் இப்படி இருக்கணும், இந்த ஃப்ரீக்வென்சி இப்படி இருக்கணும். நம்மளுடைய வாழ்வியல் முறை இப்படி இருக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது தான் திருப்பி ஒரு ஆண், பெண் அப்படிங்கிறது சமநிலையில கரெக்ட்டா வந்து எடுத்துட்டு போக முடியும். அது வழுவுச்சு அப்படின்னும்போது, இனி சந்ததிகள் பிறக்கறது, உடல்கள் அமையறது அப்படின்றதே வந்து கேள்விக்குறியா நிக்கும்.